எந்த ஆன்சரையும் பிளாங்கா விட, அதாவது எனக்கு தெரியலன்னு அப்படியே விட்டுறக்கூடாது. இது எனக்கு தெரியல, அது எனக்கு தெரியல. இப்ப 100 மார்க் கொஸ்டின் பேப்பரா 100 மார்க்கும் என்ன பண்ணும், அட்டன் பண்ணும். தெரியலன்னு விட்டுறக்கூடாது. சரியா? ஸோ எல்லாத்தையும் அட்டன் பண்ணும். எந்த ஆப்ஷனையும் தெரியலன்னு விடக்கூடாது. ஏன்னா சில கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீ ஸ்டெப்ஸ்க்கே நாங்கள் மார்க்ஸ் கொடுப்போம். இப்போ A இஸ் ஈக்குவல் டு இது, B இஸ் ஈக்குவல் டு இது, அதை அந்த ஃபார்முலால A பிளஸ் B அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்முலால நீ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றல, அதுக்கே உனக்கு ஒரு மார்க் கிடைக்கும். தெரியலன்னு விடுறதுக்கு ஒரு மார்க் ஜாஸ்தி தானே? ஆமாவா இல்லையா? அதனால என்ன பண்ணக்கூடாது, எந்த கொஸ்டினும் எனக்கு தெரியாதுன்னு விடக்கூடாது. 100 மார்க்னா உன்னோட ஆன்சர் ஷீட்ல நீ எத்தனை மார்க் அட்டன் பண்ணிருக்கணும்? 100 மார்க்குக்கும் அட்டன் பண்ணிருக்கணும். சரியா? இது ஒண்ணு. அடுத்து சில பேர் ஆர்வக்கோளாறுல தெரிஞ்சுது, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு எல்லாத்தையும் எழுதிருவீங்க. அதுவும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. எதையுமே எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் என்ன பண்ணக்கூடாது, சால்வ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு டீச்சருக்கு நீங்க என்ன பண்றீங்க, இப்போ எக்ஸ்ட்ரா கொஸ்டின் சால்வ் பண்றதுனால எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுக்குறீங்க. ஆமாவா இல்லையா? அவங்களுக்கு நிறைய பேப்பர் இருக்கும் கரெக்ஷன் பண்ண. அப்போ நீ எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுக்கும்போது அது இரிட்டேட் ஆகும். சில சமயம் என்ன பண்ணுவீங்க, தப்பான ஆன்சரை மேலே எழுதிருப்பீங்க, கடைசியில் நல்ல ஆன்சர் கரெக்டான ஆன்சரை கீழே எழுதிருப்பீங்க. இப்போ எங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை, நீ மேலே எழுதிருக்கதான் நாங்கள் எடுக்கணும், கீழே இருக்கதா அடிச்சிருவோம். அப்போ இது யாருக்கு லாஸு? யாருக்கு? உங்களுக்கு தான் லாஸ் இல்லையா? அதனால என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா கொஸ்டின் சால்வ் பண்ணக்கூடாது. எது தெரியுமோ அதை எழுதணும். எல்லா கொஸ்டினும் என்ன பண்ணணும், அட்டெம்ப்ட்